ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. அதாவது நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கீங்க அல்லது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. பாருங்கள், எந்தமான அறிவிப்புனா, அதாவது ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிசீவ்டு ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்காங்க. பாருங்கள், நியூ டெல்லியிலேருந்து. திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் த ஜென்ரல் பப்ளிக் தட் பாஸ்போர்ட் சேவா ப்ராஜெக்ட் சிஸ்டம் வில் பி அண்டர்கோயிங் எ டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸ் அண்ட் த PSP system will be unavailable across the country from 29/8/2024 to 2/9/2024 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பாஸ்போர்ட்கான அந்த PSP வெரிஃபிகேஷன் சிஸ்டம்லாம் இருக்க பாருங்கள், அது வந்து டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸ் வந்து இருக்க போது அக்ராஸ் த கண்ட்ரி. கண்ட்ரி முழுக்க வந்து 29/8/2024 இருந்து 2/9/2024 வரைக்கும் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. In view of this application, who have got confirmed appointment on 30 ஆகஸ்ட் 2024 அப்போ யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் வந்து டு சப்மிட் த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஃப்ரம் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா மற்றும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அவங்கள நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 30ஆம் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா or requested to reschedule their appointment for the next available day, and in case of any assistance in the rescheduling, applicant are advised to contact regional and the passport office அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Further, no inquiry and any other passport related service will be entered on the 30/8/2024 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது கண்ட்ரி முழுக்க, இந்தியா முழுக்க வந்து பார்த்தா பாஸ்போர்ட் வந்து டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. 29/8/2024 இருந்து 2/9/2024 வரைக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கும் போது அப்போ வந்து ஒர்க் ஆகுது. ஒருவேளை நீங்கள் 30ஆம் வந்து நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ஷெடியூல் போட்டிருக்கீங்க, அன்றைக்கி வெரிஃபிகேஷன் போக போகிறவங்க மட்டும் ரீஷெடியூல் பண்ணிக்கோங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ரீஷெடியூல் பண்ண முடியாதுங்க, டேரெக்டாக சம்மந்தப்பட்ட அந்த ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸை நீங்கள் பார்த்து அங்கே நீங்கள் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 30ஆம் வந்து ரீஷெடியூல் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த விதமான இதுக்குமே நீங்கள் வராதிங்கன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறவங்க, அப்ளை பண்ண போகிறவங்க இதை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு இதே மாதிரி பண்ண பாருங்கள். ஆக்சுவலாக 3ஆம் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ரீஷெடியூல் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிறைய சந்திப்போம். நன்றி, வணக்கம்.